ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லாருக்கும் நியூ இயர் வந்து எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கும் சூப்பராக போச்சு. வீடியோ பார்த்துருப்பேன். எங்கள் அம்மதிக்கு தான் போயிருந்தோம் வேலூரில். நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு வந்து சூப்பராக போச்சு. டைம் போனால் தெரியல. மங்கீஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் பயம். ஸ்டிக்கோடு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, பேக்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. நல்லாயிருக்கு. மற்றபடி கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். சூப்பராக தான் இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் வந்து 5:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. காலையில் வந்து எனக்கு தெரிஞ்சு 10:45 கிளம்பணும்னு நினைக்கிறேன். அங்கே 12 மணி 12:15 ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே வந்து அங்கேயே அப்படியே சூப்பராக போச்சு. காலையிலேருந்து சாப்பிடல. கோயிலுக்கு போயிட்டு அங்கே சின்ன கோயிலுக்கு போகிற வழியில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே ஒரே ஒரு கடை ஷாப் தான் இருக்கும். பிரியாணி, ஸ்வீட் கார்னு, முட்டை போண்டா, அவ்வளோதான். மாங்காய் இது விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பசியில் இருந்தோம். வேறு என்ன பண்ணுறது, நல்லாயிருக்கும் நல்லா இல்லையும் சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டோம். சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டை போண்டா அது ஒன்று வச்சு கச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கிக்கிட்டு உள்ளே சாப்பிடலான்னு போட்டோம். ஏன்னா ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், வெளியே வர முடியாது. அதனால் வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம். வாங்கின்னு போனது தான் தெரியும். நாங்கள் பாருன்னு எல்லாத்தையும் பேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு, பீகாக்லாம் பார்த்துட்டு, பாம்பு இதெல்லாம் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோவோ முன்ன நிறைய இருந்துச்சு. லாஸ்ட்டு 3 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு. இப்போ ஏன்னு தெரியல. ஒருவேளை நாங்கள் போன நேரத்தில் தான் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. அது வரைக்கும் பார்த்துட்டு கூடவே பேக் இருக்கிறதெல்லாம் மங்கி வருது. என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மங்கி இருந்தால் கூட பரவாயில்ல, வரவங்க எல்லாருமே எதனா கொடுப்பாங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் எல்லா குரங்குக்கும் செம்ம பசியில் இருக்குது போல். இந்த மாதிரி யாருனா வந்தால் தான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி சாப்பிடுது. அதெல்லாம் முடிச்சுட்டு அமிர்திலேருந்து கொஞ்சம், அதாவது அது முடிஞ்சு வெளியே வந்தோடனே கொஞ்சம் தூரம் வந்தோடனே இளநீர் கொய்யாக்காய் விற்றுருந்தாங்க. சொல்லி அங்கே கேட்டேன், வாங்கி தர உள்ளே இருக்கோன்னா. நான் உள்ளே இல்லவே இல்லை. அடம் பண்ணி கொய்யாக்காய் வாங்கிக்கிட்டோம். நல்லா மிளகாத்தூள், உப்பு. இன்னொன்று ஃபேவரெட் வந்து அது கோவா. அந்த கொய்யாக்காய் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. பப்பாயா பிடிக்கும். இதில் ரொம்பவே கொய்யாக்காய் கொடுத்திங்கன்னா கோல்டான, இப்போ எனக்கு ஒரு ஓவர் கோல்டாக இருக்குது என் ஃபேஸ், அதனால தான் அப்படி இருக்குது. எப்படி சொல்கிறதுனா 2 இளநீர், நான் மட்டுமே இளநீர். அவங்க எல்லாருமே, அதாவது அமிர்திலேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அது பின்னாடியே வந்து தண்ணி போயிட்டுருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் வந்து அங்கே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே போய் எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. தாராளமாக குளிக்கலாம். நான் வீடியோவில் போடலை, வீடியோஸில் எடுத்தேன். கொஞ்சம் பர்சனல் சொல்லிட்டு நான் போடலை. அதெல்லாம் ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் 2 பாப்பா இவர் சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. என்டர்டைன்மெண்ட்டு நான் வீடியோஸில் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு தண்ணினாவே பயம், ஆனால் தூரத்துலேருந்து என்ஜாய் பண்ணுவேன். தண்ணிலாம் எனக்கு ரொம்பவே பயம். சின்ன வயசுலேருந்தே தண்ணினா ரொம்ப பயம். நானும் பெருசாகிட்டா சரியாயிடும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் கொஞ்சம் கூட செட் ஆகாது. சரி ஓகே சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அங்கேயும் மங்கிங்க. பின்னாடி பேக்கே வைக்க முடியல. எல்லாம் அங்கேயும் ஸ்டிக் வச்சுன்னு என்னை நம்பி போய் ஸ்டிக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நானே ரொம்ப பயப்படுவேன். அது கண்டிப்பாக வந்திருந்தால் நான் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகி நின்றுட்டு அங்கேயே பார்த்தா பக்கத்தில் வந்திருக்கு. சரி பயந்து அவங்க விளையாடுற வரைக்கும் அவங்கள என்ஜாய் பண்ணுறதா, நான் மங்கிக்கு பயந்து உட்காரதா, இல்லை குட்டி பையனை வச்சுன்னு இருக்குதான்னு ஒன்றுமே புரியல. அம்மா ஜாலியாக அவர் தூக்கின்னு, எங்கள் மம்மி வந்திருந்தாங்க கூட குழந்தை தூக்கின்னு. அவங்க வந்து நடந்து போகிறாங்க, ஜாலியாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவோம். பட் குழந்தை வச்சுன்னா ஓரளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல. காலை மட்டும் நினச்சிட்டு வந்தாங்க. ஏன்னா நினைக்க சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கோல்ட் ஆகிடும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அங்கேயே 1 ஹவர் இருந்தோமா. அதுக்கப்புறம் தான் கிளம்பிட்டு 2 இளநீர். எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. ஒரு வேளை நான் 12 மணிக்கு சாப்பிட்டேன்னா, ஈவினிங் வந்து நீங்களே பாருங்கள் 4 மணி நினைக்கிறேன் கிளம்ப சொல்லும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இளநீர் தாகம் குடிச்சிட்டு குழந்தைங்க கேட்டாங்க, இப்போ தான் தண்ணியில் விளையாட்டு வந்தீங்க கொடுக்கலன்ட்டு. கொய்யாக்காய் மட்டும் வேணும்னாங்க. கோல்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணாங்க. என்ன பண்ணுறது குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் எப்படி டிரைவர்லேருந்து எல்லாருமே நாங்கள் ஷேர் பண்ணி அப்படியே இளநீர் குடித்து உடனே கொய்யாக்காய் அன்றைக்கி நைட்டே எனக்கு வச்சுக்கிச்சு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு என்ன சொல்கிறது, தொண்டை வலி, கோல்டு, இது 2 இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே ஹெட்டேக் பார்த்திங்கன்னா தலைவலி இங்கேயும் பின்னாடி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து கம்பல்சரி போடணுன்னு பார்த்தா காலையில் கொஞ்சம் நல்லான மாதிரி இருக்குது. சுடு தண்ணியே குடிப்பல, நான் வெயிட் லாஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா
அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணி மேலே வந்து நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து குட்டி பையன் வந்து இப்போ தான் குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி விட்டேன். அவரை தூங்க வைக்கணும், அதனால் வீடியோ கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மணி மேலே லைட்டாக கோல்ட் ஆகிடுச்சு. இரும்பல் லைட்டாக சும்மாவே இரும்பல் வர ஆரம்பிச்சிச்சு. கீழே கொஞ்சம் தண்ணி மாதிரி வருது மூக்கில். என்னடா அது கோல்டு, நல்லா இருக்கேன் பட் தலைவலிலாம் இல்லை. அன்றைக்கி தூங்கி வந்தோடனே செட் ஆகிடுச்சு. நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சு. போக போக ஒன்றுமே முடியல எனக்கு. இப்போது பசங்க வந்தோடனே எதனா ரீஓப்பன் ஸ்கூலு, அவங்க வந்தவுடனே அவங்க டிஃபன் பாக்ஸ்லாம் வாஷ் பண்ண சொல்ல தண்ணியில் கை வச்சோடனே எனக்கு இன்னும் உடம்பே ஜோரடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்றுமே செட் ஆகலை. அப்புறமா இவர்கிட்ட சொன்னேன், டேப்லெட் வாங்க சொன்னேன். நான் டேப்லெட் ஒரு வேளை போட்டவே எனக்கு செட் ஆகிடும். அது கவர்மெண்ட்டில் வாங்கினாலும் சரி, மெடிக்கல் வாங்கினாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, எதனா ஒரு டேப்லெட் போட்டால் செட் ஆகிடும். பட் டேப்லெட் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பொறுமைலாம் இல்லை நேற்று எனக்கு. சரின்னு சொல்லிவிட்டு டேப்லெட் போட்டேன். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் செட் ஆகிருக்கு. கொடுங்க. இவர் வச்சுட்டு தான் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனா ஒன்று வாயில் வச்சுட்டு இருக்கான். அது நான் எடுக்கிறேன்னு தெரிஞ்சோ அதுவே பண்ணுறான். இவரை பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாகுது. இவர் எழுந்ததுக்குள்ளே காலையில் எல்லா ஒர்க்கும் முடிக்கணும் நான். அதனால் இப்போ மாத்திரை போட கொஞ்சம் செட் ஆகிருக்கு. ஒரு வேளை மாத்திரை இருக்குது, அது வந்து இன்றைக்கி நைட்டு போட்டுப்பேன். நைட்டு போட்டுக்கிட்டு செட் ஆகிடும் எனக்கு, அவ்வளோதான். இப்போ தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் போச்சு. நீங்கள் யாருன்னா போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்ப்பேன். இவரை போய் தூங்க வச்சுட்டு ஈவினிங் வந்து வாக்கிங் போகலாம்னா முடிஞ்ச ஷார்ட் வீடியோவில் வந்து அவர் கத்திட்டே இருக்கார். ஷார்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.